நாம் எந்த பாவத்தை நினைத்து தௌபா செய்தோமோ அந்த பாவமே திரும்ப ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் எத்தனையோ மக்கள், ஹஜ்ஜுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறும், தடம் மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒருவருடைய உம்ராவும் ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு பெரிய அடையாளமே அவனுடைய ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்று சொன்னார்கள். அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இவர் ஹாஜியான்னு சொல்லி சந்தேகக்கூடிய அளவுக்கு ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பேச்சில மாற்றம் இல்லை, செயல்முறையில மாற்றம் இல்லை. ஆரம்ப நேரத்தில் கோபமா இருந்தவர் தான் அப்படியே கோபமா இருப்பார். அந்த 40 நாள் மட்டும் வாயை கட்டுவார். அந்த 40 நாள் மட்டும் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி இருப்பார். ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்ன சர்வ சாதாரணமாக சில மக்கள் மட்டும் அப்படியே டோட்டலா மாறுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுடைய மாற்றம், தொழுகையில இபாதத்துல அப்படி இப்படி அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே ஒரு சலாகத்தை நோக்கி போகாது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல்லதீன தபு மின் பஅதி தாலிக வஅஸ்லஹு. தௌபா செய்தது மட்டும் இல்லாம தன்னை அவர்கள் இணக்கமாக்கி கொள்வார்கள், தன்னை அவர்கள் சீர்படுத்திக் கொள்வார்கள். சீர்படுத்துறது மட்டும்தான் வாழ்க்கையில உச்சக்கட்ட தௌபா. தௌபான்றது அல்ஹம்துலில்லாஹ் அழுகிறது, தொழுகிறது, அல்லாவை நினைத்து உருகிறது, தன் பாவத்தை நினைத்து வெறுப்போடு இருப்பது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த அழுகை சடங்கு சம்பிரதாயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருந்து அதற்கு பிறகு அந்த தௌபாவை பற்றி நினையாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கண்ணீரில் என்ன அர்த்தம் இருக்கிறது சகோதரர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தவறை எண்ணி வருந்தி அதற்காக தௌபா செய்தவன் அவன் பாவமே செய்யாதவனை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஒன்றை அடிப்படையாக வைத்து நாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத் ஒரு மிகச்சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன தாபு, தௌபா செய்த சிலர்களை தவிர, வாஸ்லஹு, தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்ட, தௌபாவுக்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மீளாமல் தன்னை சீர்படுத்தி கொண்ட, தவறை திருத்தி கொண்ட சில பேரை தவிர, பையனு உலாயிக்க இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக வஅஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரொம்பவும் மன்னிப்பவன், கருணையாளன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முஷ்ரிக், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பதிலேயுமே ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, காபத்துல்லாவிலேயே சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு துணிகரமாக அசட்டு துணிச்சலோடு அவர்கள் இருந்தார்கள். அதே போல ஜினா, விபச்சாரம் அப்படின்றது அவங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக இருந்தது. கொள்ளையடித்தலும் கொலை செய்தலும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரொட்டீனாகவே இருந்தது. பகமை அப்படின்றது ஊறி போனதாக இருந்தது. சும்மா ஏதோ ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கிழிச்சு விட்டுருப்பான் ஒருத்தன். அதுக்காக வம்சம் பழி வாங்கக்கூடிய, வம்சத்துக்கு வம்சம், அதாவது சந்ததிக்கு சந்ததி பழி வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பகமை முற்றி போன மக்களாக அவர்கள் இருந்தார்கள். குறி சொல்வது, கோள் சொல்வது, பொய் சொல்வது, இனி என்னென்ன பாவங்கள், இன்னும் சொல்ல போனால் உச்சக்கட்ட பாவமாக பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது, எல்லாவற்றிலையுமே பாவம் அப்படின்னு சொன்னா அரபுகளை தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த அவ்வளவு சூழ்நிலையும் கூட நான் ஹதீஸை ஆய்வு செய்யும்போது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, பெற்றோர்களை ஏசுனது கிடையாது. தாய் தகப்பனை அவ்வளோ கொடூரமானவர்களாக இருந்தாலும் கூட பெத்தவங்களை அடித்ததையோ, பெத்தவங்களை திட்டினதையோ, பெத்தவங்களை நோவினப்படுத்தினதையோ அவங்களுடைய பாவங்களின் லிஸ்ட்ல பதிய வைக்கலன்றதான் பெரிய ஆச்சரியம். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ். ஒருவர் தாய் தகப்பனை ஏசினால் அது பெரும்பாவம் அப்படின்வாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்பாரு, தாய் தகப்பனை கூடவா ஒருத்தன் ஏசுவான்? அப்ப அவர் இஸ்லாத்தை தழுவினவர் தான், அவர் அரபி. அவர் கேட்கிறாரு, தாய் தகப்பனை கூடயா ஒருத்தன் ஏசுவான்? அப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேரடியா அட்டாக் பண்ண மாட்டான், இவன் இன்னொரு தாய் தகப்பனை திட்டுவான், அந்த நபர் இவன் தாய் தகப்பனை திட்டுவான். இந்த திட்டுதலுக்கும் ஏசுதலுக்கும் இவன் காரணமாக அமைந்ததனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹதீஸுடைய நோக்கம் என்னண்டா,
அவங்க ஆச்சரியமாக தாய் தப்பனை கூட ஒருத்தன் திட்டுவானா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, ஹை, இவ்வளவு பாவங்களையும் செஞ்சுட்டு மதுவையே தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முழு மூச்சான லட்சியமான பானமாக குடித்து கொண்டு இருந்த மக்கள் தௌபாவுக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். மதுவுடைய விஷயத்தில் அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை உத்தரவு அல்லாஹ்வின் வசனத்தை சொன்ன உடனேயே அந்த மக்களுக்கு இருந்த தௌபாவின் வீரியம், பாவத்தின் மீது உள்ள கடுமையான கசப்பு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது. எல்லாரும் பள்ளிக்கு ஓடி வந்து, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் நான் மதுவிலேயே மூழ்கி விட்டோம், எங்களை மன்னித்து விடு அப்படின்னு மட்டும் சொல்லல, வீட்டில் இருந்த அந்த பீப்பாய்களை எல்லாம் எடுத்து வெளியில கடாசினார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறே ஓடியது மதீனாவில். எந்த ஆறு? மது ஆறே தெருக்கல் அப்படி ஓடிச்சு. அவ்வளவு பீப்பாவா அவங்க சேகரம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தவறுன்னு சொல்லி ஷரியத்து சொல்லிட்டா, ஒரு நபர் சுட்டி காட்டிட்டா, அந்த தவறுக்காக வருந்துறது மட்டுமில்ல, அதுக்கு அடுத்து அவங்க மாற்றம் இருக்குது பாருங்க. அந்த மாற்றம் தான் உலகத்தின் மிகச்சிறந்த வெற்றிக்கு அவங்களுக்கு காரணமாக அமைந்தது. இன்னைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா மாற்றம் இல்லை, தௌபா இருக்கு. தௌபாலாம் செய்யத்தான் செய்யறோம். லைலத்துல் கத்ர் வந்துட்டா ஓன்னு அழுகிறோம். ஆனா திருப்பி தவற திருத்துறோமா? தௌபா செய்யறதோட நின்றுச்சா? தௌபாவின் ஒரு மிகச்சிறந்த அடையாளம் என்ன தெரியுமா? தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மிகப்பெரிய அடையாளம் அவருடைய வாழ்க்கை சலாஹத்து வரணும். வாஸ்லஹு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இல்லல்லதீன தாபு மின் பஅதி ذلك வாஸ்லஹு. பாவத்திற்கு பின்னாடி அப்படி அந்த பழைய குருடி கதவு தொடர்ந்து இல்லாம அந்த பாவத்திலிருந்து வாஸ்லஹு தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார், மனம் திருந்துகிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டாலே ஒரு ஆனந்தம் வருகிறது. என்ன மாதிரி மனுஷன், எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறேன். அந்த ரெண்டு பேரை பத்தி தொழுக வரமாட்டு இருக்கிறாங்களே, பள்ளியுடைய தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாயிகள் புள்ள உட்கார்ந்து தொழுகையினுடைய எக்ஸ்பிளைனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கிறான். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அவன் தாய் தப்பன் அடையக்கூடிய சந்தோஷத்தை விட உஸ்தாத்மார்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஆனந்தம் தான் பெருசு. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு வரக்கூடிய அந்த பேரின்பம் தான் பெருசு. அப்ப சகோதரர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டிட்டா அந்த தவறை திரும்ப தன் வாழ்க்கையில கொண்டு வர்றத மிக பெரும் தெய்வ குற்றமாக கருதினாங்க அந்த சஹாபாக்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ஒரு நல்ல செவன் இருக்கக்கூடிய உயர் ரக அரபி. அரபுகள்ல ரெண்டு வகையினர் இருந்தாங்க. ஒரு வகையினர் ரொம்ப உச்சக்கட்ட அரபிகள். அவங்கெல்லாம் பாரம்பரியமே அவங்களுடைய அந்த பாணி, அந்த போக்கு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஹை லெவல்ல தான் இருக்கும். ஒரு மக்கள் நடுத்தரமா இருப்பாங்க. இன்னொரு மக்கள் இருந்தாங்க காட்டரபின்னு சொல்லுவாங்க. அவங்க வில்லேஜில் உள்ள மக்களா இருப்பாங்க. இப்படிதான் நிற்பாங்க, ஒரு மாதிரியா குடியானவன் நிக்கிற மாதிரி நிற்பாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு கொஞ்சம் சிவப்பாவும் இருப்பாரு, அந்த ஹை குவாலிட்டி அரபி. அவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா பேசுறாரு மக்களுக்கு மத்தியில. ஏதோ ஒரு கருத்தை பேசிட்டு இருக்கும்போது ஹஜரத் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு, ஹஜரத் பிலால் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க நீக்கிறோம், பிலால் ரலியல்லாஹு கடுமையான நீக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட நிறைய அவமானங்கள் அவங்க பட்டவங்க. அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹ் அவரை ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு பட்டப்பாடு கொஞ்சம் இளைஞர் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா கையை தூக்குறாங்க. கையை தூக்கும் போது அபூதர் கிஃபாரி என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது என்னன்னுலாம் கேட்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ரெண்டை நான் அப்ஜெக்ஷன் பண்றேன், மறுபரிசீலனை பண்ணுங்க, அதை நான் மறுத்தளிக்கிறேன் அப்படின்றாரு. என்னது நான் சொன்னதுல நீ மறுக்கிறியா? நீ மறுக்கிறியா? நீ மறுக்கிற அளவுக்குலாம் ஆயிட்டியா? இப்னு சௌதா, கருப்பி பெத்தவனே அப்படின்ற. கருப்பி பெத்தவனே, அதாவது நீக்ரோவே, நீ என்னிடத்தில் மறுபரிசீலனை செய்யக்கூடிய, மறுகருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீ அப்படி உயர்ந்துட்டியோ அப்படின்னு உடனே அவமானத்தால முடியாம, அதுவும் தன் தாயை அவர் சுட்டி காட்டி கருப்பி பெத்த மகனேன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹுடைய இதய கூட்டையே அப்படியே உடைச்சு செதறிச்சு.
அப்படியே முகத்தை பொத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. எங்கே அடைக்கலம் கிடைக்குமோ, எங்கே அநீதிக்கான நீதி கிடைக்குமோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடுறாங்க. ஓடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி அப்படியே துடித்து போறாங்க. அப்ப என்னப்பா, என்ன ஏன் அழுகிறான்னு சொல்லி கேட்கும் போதுதான் நடந்தவைகளை சொல்கிறாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறுது பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் கொண்டாங்கன்னா அந்த நடுவுல, நெற்றி நடுவுல இருக்கக்கூடிய நரம்புகள் குடைத்து விடும், முகமெல்லாம் அப்படியே சிவந்து விடும். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நேரா போறாங்க. நேரா போய் அபூதர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படியே சட்ட காலரை பிடிச்சாரு. சட்ட காலரை பிடிச்சி, ஜாஹிலியா, இன்னும் நீ அந்த மடமை காலத்திலிருந்து மீளலையான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இன்னும் அந்த அஞ்ஞான காலகட்டத்தில் நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தானே, உயர் குளம் தாழ் குளம்ட்டு, அந்த காலத்துல இருந்து இன்னும் உனக்கு மீட்சி வரலையா அப்படின்னு பிடிச்சி உழுக்குறாங்க. உழுக்குன உழுக்குல இந்த மரத்தை உழுக்கும் போது காஞ்ச இலையெல்லாம் உதிர்ந்து பாருங்க. அதே போல அவரை உழுக்குன உழுக்குதல்ல அவருடைய உள்ளத்தில் இருந்த அத்தனை தவறுகளும் கொட்டி விட்டது, உதிர்ந்து போனது. கடைசியில யார சொல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு திரும்புறாரு. யார் பக்கம்? ஹசரத் பிலால் பக்கம் திரும்பி, பிலால் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. பிலால் ரலியல்லாஹு இல்ல பரவாயில்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அத்தனை மக்களுக்கு முன்னிலையில், சபையோர்களுக்கு முன்னிலையில் சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அப்படியே சாஷ்டாங்கமா படுத்துட்டாங்க. கீழே படுத்துட்டு என்ன சொல்றாங்க, பிலாலை பார்த்து, பிலால் என்னை மிதியுங்கள், என்னை காலை வைத்து மிதியுங்கள். என்ன இப்படி சொல்றீங்க சகோதரரே, என்னை மிதிச்சுதான் ஆகணும். நீ மிதிக்கின்ற மிதியில் என் இனவெறி, என் குலவெறி அனைத்தும் என்ன செய்யணும், மிதிப்பட்டு போகணும், அழிஞ்சு போகணும். என்ன மிதி அப்படின்ற, நான் மிதிக்கவே மாட்டேன். நீங்க செய்த தவறுகளை விட, நீங்க செய்த அந்த ஒரு தவறை விட இது பெரிதாக தெரிகிறது. இல்ல மிதின்றாங்க. ஹசரத் பிலால் ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க. அந்த ஆளு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆற தழுவி மகிழ்ந்ததை, தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டது மட்டும் அல்லாமல் தன்னையே சாஷ்டாங்கமாக அந்த தவறுக்காக வருந்தி சாஷ்டாங்கமாக கீழே படுத்துக்கொண்ட அதற்கு அபூதரும் பிலாலும் இணைந்த அந்த பேரின்பத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல கண்ணீரோடு ரசித்தார்கள் என்பது வரலாறு. நான் என்ன சொல்ல வருகிறேன், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்குமே பாவம் அப்படின்றது கொடுத்துருக்கிறான். பாவ உணர்ச்சியில இருந்து அப்படியே இவர் தனியா தெரிகிறாரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வலியுல்லான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில பிஃபோர்னு ஒண்ணு இருக்கும், ஆஃப்டர்னு ஒண்ணு இருக்கும். இறை நேசர் நபிமார்கள் மட்டும்தான் பாவங்கள்ல இருந்து மாசூமீன்கள், தடுக்கப்பட்டவங்க, பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. சின்ன சின்ன தவறுகள் அவங்கள்ட்ட இருக்கும், சின்ன சின்ன அப்படி இப்படி ஒரு அது மாதிரி இருக்குமே ஒழிய பெரும் தவறுகள் நபிமார்கள்ட்ட இருக்காது, அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். மற்றபடி எத்தனையோ பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா சில வலிமார்கள் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை இருட்டு பக்கங்களா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அல்லாஹ் தஆலா ஒளியை காட்டியிருப்பான். அந்த ஒளியை அவங்க என்ன செய்வாங்கண்டா பற்றி பிடிச்சு மௌத்து வரைக்கும் அந்த ஒளியிலேயே போவாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட தௌபாலா இருக்கதான் செய்யுது, அழுகை இருக்குது, இஸ்திக்ஃபார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா பாவத்திலிருந்து திரும்ப மீளக்கூடிய அந்த ஒரு பாணி இருக்குதான்னு சொன்னா நம்மள ரொம்பவும் ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஆகி போச்சு சகோதரர்களே. நாம் எந்த பாவத்தை நினைத்து தௌபா செய்தோமோ அந்த பாவமே திரும்ப ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் எத்தனையோ மக்கள், ஹஜ்ஜுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறும், தடம் மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒருவருடைய உம்ராவும் ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு பெரிய அடையாளமே அவனுடைய ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்று சொன்னார்கள். அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இவர் ஹாஜியான்னு சொல்லி சந்தேகக்கூடிய அளவுக்கு ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பேச்சுல மாற்றம் இல்லை, செயல்முறையில மாற்றம் இல்லை. ஆரம்ப நேரத்துல கோபமா இருந்தவர் தான் அப்படியே கோபமா இருப்பாரு. அந்த 40 நாள் மட்டும் வாயை கட்டுவாரு, அந்த 40 நாள் மட்டும் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி இருப்பார். ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வ சாதாரணமாக சில மக்கள் மட்டும் அப்படியே டோட்டலா மாறுவாங்க.
ஆச்சரியமாக இருக்கும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே அவருடைய மாற்றம், தொழுகையில, இபாதத்துல, அப்படி இப்படி அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே ஒரு சலாகத்தை நோக்கி போகாது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல்லதீன தபு மின் பஅதி தாலிக வஅஸ்லஹு. தௌபா செய்தது மட்டும் இல்லாம தன்னை அவர்கள் இணக்கமாக்கி கொள்வார்கள், தன்னை அவர்கள் சீர்படுத்திக் கொள்வார்கள். சீர்படுத்துறது மட்டும்தான் வாழ்க்கையில உச்சக்கட்ட தௌபா. தௌபான்றது அல்ஹம்துலில்லாஹ் அழுகிறது, தொழுகிறது, அல்லாவை நினைத்து உருகிறது, தன் பாவத்தை நினைத்து வெறுப்போடு இருப்பது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த அழுகை சடங்கு சம்பிரதாயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருந்து அதற்கு பிறகு அந்த தௌபாவை பற்றி நினையாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கண்ணீரில் என்ன அர்த்தம் இருக்கிறது சகோதரர்களே? அந்த கண்ணீர் அர்த்தமுள்ள கண்ணீரா? இல்லை சகோதரர்களே. அதனால் தான் நாம் சொல்கிறோம், கதறி அழுங்கள். ஆனால் கதறி அழுத பிறகு அந்த கல்வை உடைய கண்ணீர் தூய்மைப்படுத்தினாலே ஒழிய அது தௌபாவாக ஆகாது. இந்த இடத்தில் அல்லாஹ் உயர் தௌபா செய்த மக்களை பெருமைப்படுத்தி பேசுகிறான். அல்லாஹ் அந்த உயர் தௌபா செய்த மக்களின் பெருமையோ, உயர் தௌபா செய்த மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நமக்கும் பிரதானமான இடத்தை தருவானாக. கடைபிடித்திருக்கக்கூடிய இந்த நோன்பு நம் வாழ்க்கையில் உள்ள இடர்களை நீக்குவது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை நீக்கட்டுமாக, நம்மை சலாகத்தானவர்களாக ஆக்கட்டுமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.